அனைவருக்கும் வணக்கம். In today class, we will learn about error analysis. Types of errors எல்லாரும் படிச்சிருக்கீங்களா? Error அப்படின்னா பிழை அப்படின்னு அர்த்தம். Analysis அப்படின்னா பகுப்பாய்வு. எரர் அனாலிசிஸ் அப்படின்னா பிழை பகுப்பாய்வு. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்க போறோம். ஒரு மெஷர்மெண்ட், ஒரு அளவீடு நாம செய்யறோம். அந்த அளவீட்டுல வர பிழைய நாம எப்படி சரி செய்யறது? சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள் அடிப்படையில் அந்த எரரை சரி செஞ்சு நம்ம ஒரு உண்மை மதிப்பு கண்டுபிடிக்க போறோம். இந்த எரர் அனாலிசிஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு மெஷர்மெண்ட்ல கிடைக்கிற நமக்கு கிடைக்க போற அந்த எரர் வேல்யூவை ரெக்டிஃபை பண்ணி ட்ரூ வேல்யூ ஆர் ஆக்சுவல் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அப்சல்யூட் எரர். அப்சல்யூட் அப்படின்னாவே தனி அப்படின்னு படிச்சிருப்பீங்க. தனி பிழை அப்படின்னு சொல்லி சொல்றது. The magnitude of difference between the true value and the measured value of a quantity is called a absolute error. Magnitude அப்படின்னா எண் மதிப்பு, difference அப்படின்னா வேறுபாடு, between அப்படின்னா இதற்கு இடையில். எதற்கு இடையில்? The true value and the measured value. ட்ரூ வேல்யூங்கிறது உண்மை மதிப்பு, மெஷர்டு வேல்யூங்கிறது நாம அளவீடு செஞ்ச மதிப்பு. The magnitude of difference between the true value and the measured value of a quantity is called a absolute error. What is mean by absolute error னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. அதாவது ஒரு அளவில் உண்மையான மதிப்பிற்கும் அளவிடப்பட்ட மதிப்பிற்கும் இடையே உள்ள வேறுபாட்டின் எண் மதிப்பை தான் நம்ம தனிப்பிழை அப்படின்னு சொல்லி வரையறை செய்யறோம். கவனிங்க, இன்னும் சில பேர் அட்மின் கேட்டாங்க தான். If A1, A2, A3 up to etc. AN are the measured values of any quantity A in an experiment performed n times, then the arithmetic mean of these values is called the true value of the quantity. ஒரு அளவீடு நாம செய்யறோம். A1, A2, A3 up to n வரைக்கும் அளவீடுகள் செய்யறோம். A அப்படிங்கிற குவான்டிட்டியோட அளவீடு அது. n அளவீடுகள் நம்ம எடுக்கிறோம். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு n டைம்ஸ் அளவீடுகள் எடுக்கிறோம். அதனோட அரித்மேட்டிக் மீன் ஆஃப் தி வேல்யூ. அரித்மேட்டிக் மீன் அப்படின்னா கூட்டு சராசரி. அரித்மேட்டிக் மீன் அப்படின்னா கூட்டு சராசரி. ஒரு அளவீடு எடுக்கிறோம். அந்த அளவீட்டுல n மதிப்புகள், n ட்ரையல் எடுக்கிறோம். அந்த n ட்ரையலுக்கும் ஆவரேஜ் போடுறோம். அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறோம். அததான் நம்ம அந்த அளவீட்டோட ட்ரூ வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். அதான் இங்க சொல்லியிருக்கோம். If
A1, A2, A3 up to etc. An are the measured values of any quantity A in an experiment performed n times, then the arithmetic mean of these values is called the true value of the quantity. This also very, very important. 2 more questions. What is mean by the true value of the quantity அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதாவது n முறை சோதனை நிகழ்த்தப்பட்ட a என்ற ஒரு அளவின் அளவிடப்பட்ட மதிப்புகள் a1, a2, a3 up to etc. an எனில் அவற்றின் கூட்டு சராசரி மதிப்பே அந்த அளவின் உண்மையான மதிப்பு என அழைக்கப்படுகிறது. இதனாலதான் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல சில பிராக்டிகல்ஸ்லாம் நம்ம செஞ்சோம் இல்லையா? அந்த பிராக்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையல் மட்டும் நம்ம பார்க்கல. ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இனிஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு ஒரு ரீடிங் மட்டும் எடுக்கல. நம்ம மோர் தேன் நம்பர் ஆஃப் ரீடிங்ஸ் அக்கார்டிங் டு தி எக்ஸ்பெரிமெண்ட். எந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டோ அதை பொறுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட அளவீடுகள் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் போட்டு தான் நம்ம ரிசல்ட் கொடுத்தோம் ப்ராக்டிக்கல்ல. அதே தான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. இப்ப ஒரு மெஷர்மெண்ட் செய்யறோம், அந்த மெஷர்மெண்ட்ல நம்ம மெஷர் பண்ற குவான்டிட்டி, ஒரு மெஷர்மெண்ட் செய்யறோம், அந்த மெஷர்மெண்ட்ல நம்ம அளவீடு செய்யற குவான்டிட்டிங்கிறது ஏ, அதனோட வேல்யூ வந்து 1ல இருந்து n ட்ரையல் வரைக்கும் பாக்குறோம். அப்ப அந்த n ட்ரையலோட அரித்மேட்டிக் மீன் கூட்டு சராசரி மதிப்பு தான் அந்த அளவீட்டோட உண்மை மதிப்பு, ட்ரூ வேல்யூ ஆஃப் தி குவான்டிட்டி. புரியுதா குட்டி நான் என்ன பேசுறேன்னு? பிராக்டிக்கல்ல நாம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 4 இல்லைன்னா 5 ரீடிங் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் போட்டு ஃபைனல் ரீடிங் கொடுத்தோம். அதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. எப்படி அந்த அரித்மேட்டிக் மீன் கண்டுபிடிக்கிறது? am is equal to amங்கிறது தான் மீன் வேல்யூ a1 plus a2 plus a3 plus up to etc plus an divided by n. எல்லா மதிப்புகளையும் கூட்டி அத்தனை மதிப்புகளால வகுக்கணும். n மதிப்புகள் இருக்கிறதுனால எல்லா மதிப்பையும் கூட்டி n-ஆல வகுக்கணும். இந்த சூத்திரத்தோட சுருக்கம் சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஆஃப் திஸ் எக்ஸ்பிரஷன் அப்படின்னா am அப்படிங்கிறது அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு சொல்றது. am is equal to இங்க n டேர்ம்ஸ்ங்கிறதுனால 1/n வெளியில எடுத்துடுறோம். அப்போ சமேஷன், இதெல்லாம் கூட்டுறது. சமேஷன் வந்து மேத்தமெட்டிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, கூட்டு சராசரியில. அப்ப சமேஷன் எடுக்கும்போது இன்டீஜர் i is equal to 1 to n வரைக்கும் இதுதான் அந்த குவான்டிட்டி. நம்ம அளவீடு செஞ்ச அளவே ai அப்படின்னு சொல்லியிருக்கோம். The absolute error in measured value is given by absolute error. ட்ரூ வேல்யூக்கும் மெஷர்டு வேல்யூக்கும் உள்ள டிஃபரன்ஸ்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இப்ப ஃபர்ஸ்ட் ரீடிங் a1ங்கிறது நம்மளோட ஃபர்ஸ்ட் அளவீடு. அதுக்கு வந்து அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறோம். தனிப்பிழை கண்டுபிடிக்கும் போது மாடுலஸ் ஆஃப் டெல் a1. எதனால நம்ம இங்க டெல் சிம்பிள் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், டெல் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். அப்போ டெல் மாடுலஸ் ஆஃப் டெல் a1 is equal to மாடுலஸ் ஆஃப் am மைனஸ் a1. இங்க am அப்படிங்கிறது உண்மை மதிப்பு, a1 அப்படிங்கிறது அளவீடு செஞ்சது. அப்ப உண்மை மதிப்பிலிருந்து அளவீடு செஞ்ச மதிப்பை நம்ம டிஃபரன்ஸ் பண்ணோம், மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிறது தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் எரர். அதே மாதிரி செகண்ட் ரீடிங், செகண்ட் மெஷர்மெண்ட் ரீடிங் பாத்தீங்கன்னா a2. அப்ப மாடுலஸ் ஆஃப் டெல் a2 is equal to மாடுலஸ் ஆஃப் am மைனஸ் a2. ட்ரூ வேல்யூல இருந்து மெஷர்ட் வேல்யூ மைனஸ் பண்ணும். இதே மாதிரி நம்ம n டேர்ம்ஸுக்கும் பண்ணலாம். அப் டு எக்ஸெட்ரா இங்க பாருங்க n டேர்ம்ஸ்க்கு பண்ணிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் டெல் an is equal to மாடுலஸ் ஆஃப் am மைனஸ் an அப்படின்னு சொல்லி டிட்டர்மைன் பண்ணிருக்கோம்.
அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் மீன் அப்சல்யூட் எரர். யாரு? மீன் அப்சல்யூட் எரர். எல்லாரும் நான் பேசுறது கவனிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எஸ் மிஸ். ஃபைன். எஸ் மிஸ். சூப்பர். எஸ் மிஸ். குட். இதுவரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ட்ரூ வேல்யூ அப்படின்னா என்னன்னு படிச்சிருக்கோம். இப்ப அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர், சராசரி தனிப்பிழை. மீன் அப்படின்னாவே சராசரி, ஆவரேஜ் எடுக்கிறது. இதுவும் மார்க் பண்ணிக்கங்க, 2 மார்க் கொஸ்டின். The arithmetic mean of absolute errors in all the measurements is called the mean absolute error. Arithmetic mean of absolute errors. இதுக்கு முன்னாடி தானே நம்ம அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அந்த எல்லா அப்சல்யூட் எரருக்கும் மீன் வேல்யூ, எஸ்பெஷலி அரித்மேட்டிக் மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் மீன் அப்சல்யூட் எரர். The arithmetic mean of absolute errors in all the measurements is called a mean absolute error. சராசரி தனிப்பிழை அப்படிங்கிறது அனைத்து அளவுகளின் தனிப்பிழைகளின் எண் மதிப்புகளின் கூட்டு சராசரி அப்படின்னு சொல்றோம். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப ஒரு அப்சல்யூட் எரர், நம்மளோட ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்டோட அப்சல்யூட் எரர் பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் டெல் A1, செகண்ட் ஒன் மாடுலஸ் ஆஃப் டெல் A2, third one modulus of del A3 and nth one modulus of del AN. அதுக்கு ஆவரேஜ் போடணும், arithmetic மீன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கோம். அப்ப divided by n terms, divided by n terms. அப்போ AM அப்படிங்கிறது அப்சல்யூட் எரர், del AM அப்படிங்கிறது மீன் அப்சல்யூட் எரர். That is equal to நம்ம n டேர்ம்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு சராசரி போடணும். இப்ப கூட்டு சராசரி. அப்போ மீன் அப்சல்யூட் எரர் del AM is equal to modulus of del A1 plus modulus of del A2 plus modulus of del A3 plus up to etc plus modulus of del AN divided by n. இப்படி கண்டுபிடிக்கலாம். இதனோட சிம்பிளிஃபைட் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது இன்டிஜர் 1 by 1 என்ன காமனா வெளியில எடுத்தாச்சு, மீதி இருக்கிறது சம்மேஷன் I is equal to 1 to n, 1வது அளவீட்டிலிருந்து n வரை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. அப்ப மாடுலஸ் ஆஃப் டெல் AI அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம். If AM is the true value and del AM is the mean absolute error, then magnitude of the quantity may be lie between AM plus del AM and AM minus del AM. ஒருவேளை AM அப்படிங்கிறது உண்மை மதிப்பு அப்படின்னும் del AM அப்படிங்கிறது சராசரி தனிப்பிழை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுகளோட குவான்டிட்டியோட எண் மதிப்பு, மேக்னிடியூடுனா எண் மதிப்பு, மேக்னிடியூட் ஆஃப் தி குவான்டிட்டி அளவுகளின் எண் மதிப்புகள் எதுக்கும் எதுக்கும் இடையில இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். AM பிளஸ் டெல் AM அண்ட் AM மைனஸ் டெல் AM. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் ரிலேட்டிவ் எரர். அது என்னது ரிலேட்டிவ் எரர்? ஒப்பீட்டு பிழை. ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா ஒப்பீட்டு பிழை.
அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தி ரேஷியோ ஆஃப் தி மீன் அப்சல்யூட் எரர் டு தி மீன் வேல்யூ. மீன் வேல்யூக்கும் மீன் அப்சல்யூட் எரருக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ தான் ரிலேட்டிவ் எரர். இதுவும் முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். The relative error, the ratio of the mean absolute error to the mean value is called a relative error. சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்பிற்கும், அதாவது உண்மை மதிப்பிற்கும் இடையேயான தகவு தான் ஒப்பீட்டு பிழை அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுக்கிறோம். This is also called as, இதுவும் ரொம்ப முக்கியம், as fractional error or relative error. இந்த ரிலேட்டிவ் எரருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? ஃபிராக்ஷனல் எரர், பின்ன பிழை. ஃபிராக்ஷன் அப்படின்னா பின்ன மதிப்பு. கணக்குல ஒன்றை விட கம்மியான மதிப்புகள், 1 divided by f, 1 divided by 5, 1 divided by 0.2 இதெல்லாம் போடுவோம் இல்லையா? இததான் ஃபிராக்ஷனல் வேல்யூஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வர மதிப்புகள் ஃபிராக்ஷனல் எரர்ஸ், பிழைகள் அப்படின்னு சொல்லி சொல்றது. ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா என்னது? The ratio of the mean absolute error to the mean value is called a relative error. This is also called as fractional error. சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்பிற்கும் இடையேயான தகவு தான் ஒப்பீட்டு பிழை அப்படின்னு சொல்றோம். இந்த ஒப்பீட்டு பிழைக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுக்கு பேரு பின்ன பிழை, ஃபிராக்ஷனல் எரர்னு சொல்றது. இதை எப்படி நாம ஈக்குவேஷன்ல எழுதுறது? Relative error is equal to mean absolute error by mean value. ரேஷியோ இங்கேயே சொல்லியாச்சு. ரேஷியோனா இந்த மாதிரி டிவிஷன்ல போடுறது. மீன் அப்சல்யூட் எரருக்கும் மீன் வேல்யூக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ. அப்ப ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு மீன் அப்சல்யூட் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ. ஓகே, இப்ப மீன் அப்சல்யூட் எரருக்கு நாம சிம்பல் கண்டுபிடிச்சிருக்கோம் டெல் ஏஎம்னு. மீன் வேல்யூவோட சிம்பல் ஏஎம். சோ தி ரிலேட்டிவ் எரர் இஸ் ஈக்குவல் டு ரேஷியோ பிட்வீன் தீஸ் டூ. Relative error expresses how large the absolute error is compared to the total size of the object measured. Relative error expresses. சார்பு பிழை அப்படிங்கிறது நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, how large the absolute error. தனிப்பிழை அப்படிங்கிறது எவ்வளவு பெரியது, how large the absolute error is compared to the total size of the object measured. நம்ம அளவீடு செஞ்ச பொருளோட மொத்த அளவை ஒப்பிடும் போது இந்த தனிப்பிழை அப்படிங்கிறது எவ்வளவு பெருசு அப்படிங்கிறத விவரிக்கிறது தான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரர் expresses how large the absolute error is compared to the total size of the object measured. அளவிடப்பட்ட பொருளின் மொத்த பரிமாணத்துடன், பரிமாணம்னா அளவு, சைஸ், பரிமாணத்துடன் ஒப்பிடும்போது தனிப்பிழையானது எவ்வளவு பெரியது என்பதை விவரிப்பதுதான் ஒப்பீட்டு பிழையாகும். ஒரு எடுத்துக்காட்டு கூட பார்க்கலாம், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். For example, கவனிங்க குட்டி நல்லா. A drive speedometer shows that his car is traveling at a 60 km/h when it is actually moving at a 62 km/h. என்ன அர்த்தத்துக்கு? ஒருத்தர் ஒரு கார் மகிழுந்த ஓட்டிட்டு போறாரு.
then it is actually moving at. இதுதான் முக்கியமான பாயிண்ட். உண்மையிலேயே அந்த மகிழுந்து கார் வந்து என்ன பண்ணுது, 62 கிலோமீட்டர் பர் ஹார், ஒரு மணி நேரத்துக்கு 62 கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்துல போய்கிட்டு இருக்குது. ஆனா அந்த ஸ்பீடோமீட்டர், வேகம் காட்டும் கருவி, வண்டியில பொருத்திருப்பாங்க இல்லையா, அந்த வேகம் காட்டும் கருவி என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் பர் ஹார்ன்னு காமிக்குது. ஒரு காரு 62 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படிங்கிற வேகத்துல இயங்கிக்கிட்டு இருக்குது. ஆனா அந்த கார்ல இருக்கிற ஸ்பீடோமீட்டர் வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹார்ன்னு வேகத்தை காட்டுது. இப்ப அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல என்ன இருக்கு, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது ஸ்பீடோமீட்டர், வேகம் காட்டும் கருவி. இப்ப அந்த ஸ்பீடோமீட்டர்ல என்ன இருக்கு, பிழை இருக்குதுங்க மிஸ். என்னடா பிழை இருக்குதுங்க மிஸ். சூப்பர், கண்டிப்பா எரர் இருக்கு. தென் அப்சல்யூட் எரர் ஆஃப் தி ஸ்பீடோமீட்டர் இஸ், அப்ப எப்படி அப்சல்யூட் எரரை கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டெஃபினிஷனே நம்ம இதுதான் படிச்சோம், தனிப்பிழை அப்படின்னு சொல்லி. அப்சல்யூட் எரர் ஆஃப் தி ஸ்பீடோமீட்டர், அந்த வேகம் காட்டும் கருவியோட தனிப்பிழையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆக்சுவல் உண்மை மதிப்புல இருந்து அளவீடு செய்யப்பட்ட மதிப்பை மைனஸ் பண்ணணும். உண்மை மதிப்புங்கிறது 62 கிலோமீட்டர் பர் ஹார், ஆனா அளவீடு செஞ்சது வந்து 60 கிலோமீட்டர் பர் ஹார். அப்ப 62ல இருந்து 60 மைனஸ் பண்ணோம்னா மீதி நமக்கு இருக்கிறது 2 கிலோமீட்டர் பர் ஹார். இவ்வளவு அளவுக்கு அந்த ஸ்பீடோமீட்டர்ல எரர் இருக்கு. புரியுதா கண்ணு நான் பேசுறது? The relative error of the measurement is 2 kilometer per hour divided by, அப்ப relative error, அப்ப எவ்வளவு எரரு, அதுல டிஃபரன்ஸ் எவ்வளவு. ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கும் போது 2 கிலோமீட்டர் பர் ஹார் டிவைடட் பை 60 கிலோமீட்டர் பர் ஹார்னு ஆவரேஜ் போட்டீங்க. தட் மீன்ஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா 0.033 அளவுக்கு யார் இருக்கிறா, ரிலேட்டிவ் எரர் இருக்கு, ஒப்பீட்டு பிழை இருக்கு. இந்த அளவீடு உங்களுக்கு புரியுதா? எஸ் மிஸ். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து பர்சன்டேஜ் எரர். வெரி குட். பர்சன்டேஜ் எரர், பர்சன்டேஜ் அப்படின்னா என்னது, சதவிகிதம் அப்படின்னு சொல்லுவோம், விழுக்காடு அப்படின்னு சொல்லுவோம். பர்சன்டேஜ் எரர், இருக்கிற வேல்யூவை 100% மாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தி ரிலேட்டிவ் எரர் எக்ஸ்பிரஸ்ட் as the percentage error is called a percentage error. ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்றதுக்கு பேரு, அல்லது பர்சன்டேஜ்ல அளவீடு செய்யறதுக்கு பேரு பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது ஒப்பீட்டு பிழை. ஒப்பீட்டு பிழைய சதவிகிதத்துல காமிக்கிறது தான் யாரு, விழுக்காட்டுல காமிக்கிறது தான் விழுக்காடு எரர். அப்ப பர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது என்னன்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே நம்ம, ஒப்பீட்டு எரர் டெல் ஏஎம் டிவைடட் பை ஏஎம். அத பர்சன்டேஜ்ல காமிக்கிறதுனா இன்ட் என்னது, 100ன்னு போடும். இதுதான் அந்த மெஷர்மெண்டோட பர்சன்டேஜ் எரர். A percentage error is very close to 0 means 1 is close to targeted value which is good and acceptable. என்ன அர்த்தம்? percentage error is very close to 0 means, விழுக்காட்டு பிழை அப்படிங்கிறது சுழி மதிப்புக்கு ரொம்ப அருகில இருந்துச்சு அப்படின்னா 1 is close to the targeted value, அந்த அளவீடு
உண்மையான அளவிற்கு மிக அருகில் எடுக்கப்பட்ட அளவீடு, which is good and acceptable. அது சரியான அளவு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவு. A percentage error very close to 0 means one is close to the targeted value, which is good and acceptable. விழுக்காட்டு பிழை சுழிக்கு மிக அருகில் இருந்தால் அந்த அளவீடு உண்மையான அளவீட்டிற்கு மிக அருகில் எடுக்கப்பட்ட அளவீடாகும். இது சரியானதும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. It is always necessary to understand whether error is due to impression of equipment used or a mistake in the experimentation. ஒரு அளவீடு செய்யும் போது கண்டிப்பா அதுல பிழை வரும். ஆனா அந்த பிழை எந்த விதத்துல வருது அப்படிங்கறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். Always necessary to understand whether error is due to impression of equipment used or mistake in the experimentation. Impression of equipment used அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அளவீடு செய்யறதுக்கு எடுத்துக்கிட்ட அந்த கருவியோட துல்லியத்தன்மையற்றதுனால நமக்கு பிழை வருதா, அல்லது மிஸ்டேக் இன் தி எக்ஸ்பெரிமெண்டேஷன், பரிசோதனை தவறான பரிசோதனை முறைகளால் ஏற்படுதா அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். It is always necessary to understand whether error is due to impression of equipment used or a mistake in the experimentation. இந்த பிழைகள் துல்லியமற்ற கருவியினால் ஏற்படுகிறதா அல்லது தவறான பரிசோதனை முறைகளால் ஏற்படுகிறதா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்பதான் நம்மளால அளவீடு செய்ய முடியும். சரி, இப்ப எரர் அனாலிசிஸ்ல நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். அப்சல்யூட் எரர் ஏன் யாரும் பேசல? அப்சல்யூட் எரர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம். மீன் அப்சல்யூட் எரர் தெரிஞ்சுக்கிட்டோம். ரிலேட்டிவ் எரர், பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு 4 விதமான எரர் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எஸ் மிஸ். பிராக்டிக்கலா எப்படி அதை கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? எல்லாரும் நோட்டு பென்சில் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, டெக்ஸ்ட் புக்ல மேம் டிஸ்பிளே பண்ற பாருங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்கையும் எடுத்துக்கங்க. இந்த ப்ராப்ளம் கவனிங்க. In a series of successive measurements in an experiment, the readings of the period of oscillation of a simple pendulum were found to be 2.63 seconds, 2.56 seconds, 2.42 seconds, 2.71 seconds, and also 2.80 செகண்ட். என்ன கொஸ்டின்ல சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிம்பிள் பெண்டுலம் எடுத்துக்கிட்டு அந்த சிம்பிள் பெண்டுலத்தோட ஆசிலேஷன் பீரியட் கண்டுபிடிக்கிறோம். தனி ஊசல் நீங்க சின்ன கிளாஸ்ல எந்த அளவுக்கு படிச்சிருக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா தனி ஊசல் அப்படிங்கிற சோதனை ஒண்ணு இருக்கு, சிம்பிள் பெண்டுலம். இப்ப அந்த சிம்பிள் பெண்டுலத்தை பயன்படுத்தி நாம என்ன பண்ண போறோம்? அந்த ஊசலின் அலைவு நேரம், ஆசிலேஷன் பீரியட் ஆஃப் தட் சிம்பிள் பெண்டுலம் கண்டுபிடிக்க போறோம். அப்படி டிட்டர்மைன் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பார்த்துருக்கோம். நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ரையல்ல நமக்கு கிடைச்ச வேல்யூ பாத்தீங்கன்னா 2.63 செகண்ட். இன் ட்ரையல் 2 2.56 செகண்ட். இன் ட்ரையல் 3 2.42 செகண்ட். and trial 4 2.71 seconds, and then finally trial 5 2.80 seconds.
ஒரே ஒரு மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்தோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா எரர் இருக்கும். அந்த எரரை ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எடுத்து அதுக்கு ஆவரேஜ் போடுறோம். அதை பத்தி தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்னென்னலாம் கால்குலேட் பண்ண சொல்றாங்கன்னு பாருங்க. மீன் வேல்யூ ஆஃப் தி பீரியட் ஆஃப் ஆசிலேஷன், அந்த ஆசிலேஷன் பீரியடோட மீன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. சராசரி மதிப்பு, அலைவு நேரத்தோட சராசரி மதிப்பு. தி அப்சல்யூட் எரர் இன் ஈச் மெஷர்மெண்ட், ஒவ்வொரு அளவீட்டோட அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னது, தனிப்பிழை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மீன் அப்சல்யூட் எரர் அப்படின்னா என்னது, சராசரி தனிப்பிழை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அண்ட் ரிலேட்டிவ் எரர், ஒப்பீட்டு பிழை. தென் ஃபைனலி பர்சன்டேஜ் எரர், விழுக்காட்டு பிழையும் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அந்த தனி ஊசலோட அலைவு நேரம். தி ஆசிலேஷன் பீரியட் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலம் t is equal to this much of value with the consideration of error அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண சொல்றாங்க. அதாவது ஒரு சோதனையில அடுத்தடுத்து தொடர்ச்சியாக அளவீடு செய்யும் பொழுது தனி ஊசலின் அலைவு நேரத்திற்கான பெறப்பட்ட அளவீடுகள் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 5 அளவீடுகள் வருது. அப்போ அலைவு நேரத்தின் சராசரி மதிப்பு, ஒவ்வொரு அளவீட்டிற்கும் தனிப்பிழை, சராசரி தனிப்பிழை, ஒப்பீட்டு பிழை, விழுக்காட்டு பிழை எல்லாம் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? எல்லாரும் நோட் எடுத்து இந்த ப்ராப்ளம் போடுங்க பார்க்கலாம் சீக்கிரம். ஃபர்ஸ்ட் ஆசிலேஷன் பீரியடோட சராசரி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சராசரி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் மெஷர்மெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆசிலேஷன் பீரியட் 5 ரீடிங்ஸ் எடுத்திருக்கோம். அப்ப tm is equal to t1 plus t2. ஃபர்ஸ்ட் வேல்யூ t1, செகண்ட் t2, தேர்ட் t3, ஃபோர்த் t4 அண்ட் ஃபிஃப்த் t5 எடுத்துக்கிறோம். அப்ப tm is equal to t1 plus t2 plus t3 plus t4 plus t5 divided by 5 போட்டீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ கிடைச்சிரும். அப்ப இந்த 5 வேல்யூவையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணும். இந்த 5 மதிப்புகளையும் கூட்டி 5ஆல வகுக்கணும். அப்படி வகுக்கும் போது நமக்கு என்ன மதிப்பு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவனிங்க, இங்க நான் சொல்லிடுறேன், நீங்க ஆன்சர் கரெக்டா வருதான்னு மட்டும் வெரிஃபை பண்ணிக்கங்க. இப்ப இந்த 5 ரீடிங்ஸையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு ஆட் பண்ண வேல்யூ டோட்டல் மீன் வேல்யூ பாத்தீங்கன்னா 13.12 divided by 5. அதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2.624 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. இப்ப இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இதெல்லாம் பின்னாடி தான் படிக்க போறோம், ஆனா முன்னாடி அப்ளை பண்ணியாச்சு. ரவுண்டட் ஆஃப் டு செகண்ட் டெசிமல் பிளேஸ். மெஷர்மெண்ட் எடுக்கும்போது நம்மளோட நம்பர் வந்து ரொம்ப லென்த்தியா போகுது அப்படின்னா நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 டிவிஷன்ஸ் எனஃப் அப்படின்னா தேர்ட் டிவிஷனை வந்து நம்ம எலிமினேட் பண்ணணும். அதுதான் ரவுண்டிங் ஆஃப்னு சொல்றது. ஒரு மெஷர்மெண்ட் நம்ம பண்ணியிருக்கோம், அந்த மெஷர்மெண்ட்ல வந்துட்டு நமக்கு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ரீடிங்ஸ் இருந்தா போதும், 2 டிவிஷன்ஸ் இருந்தா போதும், ஆர் டிஜிட்ஸ் இருந்தா போதும். அப்ப தேர்ட் டிஜிட் நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்ப அந்த தேர்ட் டிஜிட்டை எலிமினேட் பண்றதுக்கு பேர் தான் ரவுண்டிங் ஆஃப். இப்ப இந்த 4 எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு tm is equal to 2.62 செகண்ட். 4 வந்து ஏன் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிருக்கோம்? பிலோ 5 இருந்துச்சுன்னா அப்படியே நம்ம நெக்லெக்ட் பண்ணணும். சப்போஸ் இந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற தேர்ட் டிஜிட் வந்து எபோவ் 5 இருந்துச்சு அப்படின்னா இங்க பக்கத்துல இருக்கிற செகண்ட் டிஜிட் கூட ஒன்னு ஆட் பண்ணும். அப்ப 2.63 செகண்ட்னு கிடைச்சிருக்கும். ஆனா நமக்கு இங்க இருக்கிறது பிலோ 5, 4 தான் இருக்குங்கிறதுனால அதை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ரவுண்டிங் ஆஃப் எப்படி பண்றது, அதுக்கு என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் அடுத்த டாபிக்ல தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? ஒரு பேச்சையும் காணும். Okay, miss. Students, all of you got my points? Yes, miss. Okay, good. அடுத்தது கவனிங்க, அப்சல்யூட் எரர் பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. தனிப்பிழை,
del t del வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா சூப்பர் சூப்பர் del t is equal to tmங்கிறது மீன் வேல்யூ மைனஸ் டோட்டல் வேல்யூ. இப்ப பாருங்க del t1 ட்ரையல் 1 கண்டுபிடிங்க குட்டி. ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் ஆஃப் t. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆக்சுவல் வேல்யூ இல்லையா? டூ 2.62 செகண்ட் அப்படின்றதுதான் நம்மளோட யார் அது சராசரி. அதான் மொத்த மதிப்பு. மொத்த மதிப்புல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் பண்ணுங்க. அப்ப நமக்கு ஃபர்ஸ்டோட அப்சல்யூட் எரர் கிடைக்கும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறது தான் அப்சல்யூட் எரர். அப்படி இருக்கும்போதே மொத்த மதிப்புல இருந்து இதை மைனஸ் பண்ணீங்கன்னா இங்க 2.63ங்கிறது நெகட்டிவ்ல இருக்கிறது பெரிய நம்பரா இருக்கு. அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சைனை போடணும். அப்ப மீதி யாரு இருப்பா? மைனஸ் 0.01 செகண்ட். இதே மாதிரி ட்ரையல் 2க்கு எரர் கண்டுபிடிக்கிறோம், அப்சல்யூட் எரர். அப்ப இவ்வளவு கிடைச்சிருக்கு. அடுத்தது ட்ரையல் 3க்கு அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறோம். தென் ட்ரையல் 4 அண்ட் ட்ரையல் 5க்கு அதே மாதிரி டிட்டர்மைன் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். அதுக்கு அப்சல்யூட் எரருக்கெல்லாம் சராசரி போடணும். தனி பிழைகளுக்கு சராசரி போடுறது. அப்ப 5 வேல்யூ இருக்கு அப்படின்னா 5 வேல்யூவையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணணும். மீன் அப்சல்யூட் எரர் இஸ் ஈக்குவல் டு summation modulus of del ti divided by n. இது ஐங்கிறது இண்டீஜரை குறிக்குது n டைம்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாறிடும். அப்ப இந்த 5 வேல்யூ ஆட் பண்ணி 0.54 நமக்கு கிடைக்குது. del tm is equal to 0.54 கிடைக்குது. டிவைடட் பை 5. 5 ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணும்போது 0.108 செகண்ட் கிடைக்குது. இப்ப இங்கேயும் ரவுண்ட் ஆஃப் தான் பண்ணணும். ரவுண்டட் ஆஃப் டு செகண்ட் டெசிமல் பிளேஸ். செகண்ட் டெசிமல் வரைக்கும் நமக்கு இருந்தா போதும். டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் போதும். அப்ப இந்த தேர்ட் டிஜிட் என்னன்னு பார்க்கணும். தேர்ட் டிஜிட் 8ன்னு இருக்குது. 8ங்கிறது எபோவ் 5 இருக்கு. அப்ப பக்கத்துல ஒண்ணு ஆட் பண்ணி ரவுண்ட் ஆஃப் பண்றோம். அப்ப del tm அப்படிங்கிறது 0.11 செகண்ட். ஓகேங்களா? நான் இப்ப இந்த டாபிக் முடிச்சிட்டு அட்டெண்டன்ஸ் எடுப்பேன். சரியா? எல்லாரும் லைன்லயே வெயிட் பண்ணும். ஓகே மிஸ். அடுத்து பாருங்க ரிலேட்டிவ் எரர் கண்டுபிடிக்கிறோம். ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா ஒப்பீட்டு பிழைன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கம்பேரிஷன் ரேஷியோ போடுறது. எஸ்டி ஈக்குவல் டு del tm, del tmக்கும் tmக்கும் இடையில இருக்கிற ரேஷியோ. ரிலேட்டிவ் எரர் அப்படின்னா ஒப்பீட்டு பிழை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். அதாவது சராசரி தனிப்பிழைக்கும் சராசரி மதிப்பு உண்மை மதிப்பிற்கும் இடையில இருக்கிற தகவு தான் யாரு? ஒப்பீட்டு பிழைன்னு சொல்றது. அப்ப del tmங்கிறது ஆல்ரெடி கால்குலேஷன்ல நம்ம கண்டுபிடிச்சதுதான் 0.11 செகண்ட். டிவைடட் பை ட்ரூ வேல்யூங்கிறது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் போட்டது 2.62. இப்ப இதுக்கு ரேஷியோ எடுங்க பார்க்கலாம். அப்ப 0.0419 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதையும் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்றோம். சரிங்களா? ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது நமக்கு டெசிமலுக்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் இருந்தா போதும். இங்க ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். டெசிமலுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட்ஸ் இருந்தா போதும். 0.04
வரைக்கும் போதும். அடுத்தது யார் இருக்கிறா? தேர்ட் டிஜிட் 1ன்னு இருக்குது, ஃபோர்த் டிஜிட் 9ன்னு இருக்குது. இப்ப நமக்கு டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் 2 டிஜிட்ஸ் போதும். அப்ப தேர்ட் டிஜிட் 1ன்னு இருக்குது. 1ங்கிறது 5 விட ரொம்ப கம்மி. பிலோ 5 அதே நேரத்துல நியர்லி ஈக்குவல் டு 0ங்கிறதுனால இந்த 19 அப்படியே எலிமினேட் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணிருக்கோம். தட் இஸ் ST is equal to 0.04. இதுதான் ரிலேட்டிவ் எரர். இங்க எந்த யூனிட்டும் வராது. என்ன காரணம்? ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிய அதே பிசிக்கல் குவான்டிட்டியால நம்ம டிவைட் பண்ணும்போது அல்லது ரேஷியோ எடுக்கும்போது ரெண்டோட யூனிட்டும் கேன்சல் ஆயிரும். இங்க இருக்கிற செகண்ட் பை செகண்ட்ங்கிறது கேன்சல் ஆயிருச்சுன்னா ரிமைனிங் 1 தான் இருக்கும். எனிதிங் டிவைடட் பை தி சேம் திங் இஸ் ஈக்குவல் டு 1. ஒரு விஷயத்த அதே விஷயத்தால வகுக்கும் போது நமக்கு கிடைக்கிற மதிப்பு வந்து 1. அதனால செகண்டும் கேன்சல் ஆயிருச்சு. மீதி இருக்கிறது ST is equal to 0.04 மட்டும்தான் இருக்கும். அடுத்து கவனிங்க, கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது பர்சன்டேஜ் எரர், விழுக்காட்டு பிழை. T is equal to கிடைச்சிருக்கிற ஒப்பீட்டு பிழை ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜ்ல கன்வெர்ட் பண்ணோம்னா அதுதான் பர்சன்டேஜ் எரர். ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜுக்கு மாத்தணும் அப்படின்னா அதுதான் பர்சன்டேஜ் எரர். இந்த ரிலேட்டிவ் எரர் அப்படிங்கிறது 0.04 இன்ட்டு 100%ங்கும் போது 0.04 100ஆல மல்டிபிள் பண்ணும்போது 4ன்னு கிடைக்கும். இது பர்சன்டேஜ் எரர். ஸோ எரரை வந்து நம்ம இன் பர்சன்டேஜ்ல சொல்றோம். ஓகேங்களா? இப்பதான் கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். தி டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டுலம், இன் அதர் வேர்ட்ஸ் தி ஆசிலேஷன் பீரியட் ஆஃப் தி சிம்பிள் பெண்டுலம். சிம்பிள் பெண்டுலத்தோட அலைவு நேரம் T is equal to, இது நமக்கு கிடைச்சிருக்கிற உண்மை மதிப்பு 2.62, சராசரி போட்டது பிளஸ் ஆர் மைனஸ் 0.11 செகண்ட். இந்த 2.62ங்கிறது மெயின் வேல்யூ, பிளஸ் ஆர் மைனஸ் 0.11 அப்படிங்கிறது எரர் வேல்யூ. தட் எரர் மே பி பிளஸ் ஆர் மைனஸ். அது மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட லீஸ்ட் கவுண்ட பொறுத்து மாறும். அப்போ இது பிளஸ் பாசிட்டிவ் எரரா லீஸ்ட் கவுண்ட பொறுத்து மாறாது. மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட அதனோட எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் எந்த மாதிரி இருக்கோ, ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்டோட மெஷரிங் கெப்பாசிட்டி ஆர் ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்குமோ அதை பொறுத்தது அது. 2.62ங்கிறது மெயின் ஸ்கேல் ரீடிங், 0.11 அப்படிங்கிறது எரர். தட் எரர் மே பி பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல எரர் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா கரெக்ஷன் வந்து நெகட்டிவ். அப்ப இந்த வேல்யூல இருந்து மெயின் வேல்யூல இருந்து மைனஸ் பண்ணணும். ஒருவேளை எரர் நெகட்டிவா இருந்துச்சுன்னா கரெக்ஷன் பாசிட்டிவ். அப்ப மெயின் வேல்யூ கூட இந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணணும். இப்படிதான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். ரொம்ப பொருத்தமான எக்ஸாம்பிள் இது இன்னைக்கு டாபிக்கு. அதனாலதான் நான் இந்த ப்ராப்ளம் ஒன்ஸ் ரீகால் பண்ணும். இந்த வேல்யூஸ் எல்லாம் கரெக்டா வருதா அப்படின்னு சொல்லி நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும். சரியா? நான் இன்னைக்கு பேசின விஷயம் எல்லாருக்கும் இருக்கா? எஸ் மிஸ். Yes, miss. Yes, miss. ரொம்ப முக்கியமான டாபிக். ஒரு கிளான்ஸ் எல்லாரும் படிச்சு பார்த்துட்டு நோட்ஸ் எழுதி மிஸ்ஸுக்கு அப்லோட் பண்ணி விடுங்க. நான் இப்ப அட்டெண்டன்ஸ் எடுக்கிறேன், அப்படியே லைன்லயே இருங்க.